இவர் எங்களை விட்டு தள்ளி இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. அத புரிஞ்சுக்காம இவர் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறதுதான் எங்களுக்கு தலைவலியா இருக்கு. மயிலு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இவர் என்கிட்ட எந்த விஷயமும் பேச வேண்டிய அவசியம் இல்லம்மா. தயவு செஞ்சு இவரை கிளம்ப சொல்லு. மயிலு, ஆண்டி, உங்களை கஷ்டப்படுத்துறதா நினைக்க வேண்டாம். உங்க வீட்டுல பணத்தை திருடினாங்கல்ல, அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. என்ன சார் சொல்றீங்க? அவங்க எப்படி உங்ககிட்ட மாட்டினாங்க? அது ரவியும் முரளியும் நேத்து பார்க்கு போயிருக்காங்க தேனு. அப்ப திருடினவனுங்க பக்கத்துல இருந்து தண்ணி அடிச்சிட்டு வளர இருக்கானுங்க. அதான் அவனுங்களை அப்படியே பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. ஆண்டி, போலீஸ் நேரம் அவங்கள விசாரிச்சு பணத்தை மீட்டு எடுத்திருப்பாங்க. நாம இப்ப ஸ்டேஷனுக்கு போனோம்னா அந்த பணத்தை எப்படியாவது வாங்கிடலாம். என்னாச்சு அத்தை உங்க எல்லாருக்கும்? திருட்டு போன பணம் கிடைச்சிருச்சுன்னு சார் சொல்றாரு. அந்த சந்தோஷமே இல்லாம இப்படி மரம் மாறி நிக்கிறீங்க. போலீஸ் அவங்கள விசாரிச்சிருப்பாங்க. பணம் கிடைச்சிருந்தா ஸ்டேஷன்ல இருந்து இந்நேரத்துக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்களே. ஆனா நமக்கு தான் யாரும் போன் பண்ணலையே. அவங்கள கூப்பிடாம நாம எப்படி போறது? அந்த இன்ஸ்பெக்டர் தான் கம்ப்ளைண்டே வாங்கலையேமா. நம்மள தானே சந்தேகப்பட்டு விசாரிக்கணும்னு சொன்னாரு. திருடங்க கிடைச்சத பத்தி அவர் நம்ம கிட்ட சொல்வாருன்னு நம்ம எப்படிமா எதிர்பார்க்க முடியும்? அவரு நியாயமா நடந்து பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. அம்மா, அவரை நம்புறதை தவிர நமக்கு வேற வழி இல்லம்மா. நம்ம போலீஸ் மூலமா தான் நம்ம பணத்தை திரும்ப வாங்க முடியும். ஆனா நீ சொல்ற மாதிரி அவங்க கூப்பிட்டாதான் நம்ம அங்க போக முடியும். போலீஸுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு அதை நம்பி நம்ம அங்க போக முடியாது. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மயிலு. உன் உறவே வேணான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீ சொல்லிட்ட. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சாரும் போயிருக்கணும். ஆனா திருடனுங்களை பத்தி தகவல் கிடைச்சதும் அவங்கள கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாரு பத்தியா? இப்பவும் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் தான் உன்னை கூப்பிடுறாரு. இதெல்லாம் சாருக்கு செய்யணும்னு என்ன தலையெழுத்தா? சார் செஞ்ச நல்லதை புரிஞ்சுக்காம நீ பழைய நினைப்பிலே பேசிட்டு இருக்கறதெல்லாம் தப்புடி. திருட்டு போன பணம் கிடைச்சிருச்சு, திருடனை புடிச்சிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் சரிதாண்டி. தம்பியை அவமானப்படுத்தணும்னு நான் சொல்லல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடாம நாம போறது சரியா இருக்காது. இல்ல ஆண்டி, காரணம் இல்லாம நான் உங்களை கூப்பிடல. அந்த குருமூர்த்தியை தான் அந்த ஸ்டேஷன்ல டெம்பரரியா போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆளு அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாலும் முழுசா திருந்திருப்பாருன்னு சொல்லி எனக்கு தோணல. என் மேலையும் மயில் மேலையும் கண்டிப்பா அவருக்கு கோபம் இருக்கலாம். அந்த கோபத்தை இந்த கேஸ்ல அவர் காட்டிடக்கூடாது. அவர் தான் இன்சார்ஜ்னு தெரியாம அந்த ஸ்டேஷன்ல அவர் பொறுப்புல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அவரோட பவரை வச்சு அங்க அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். திருடங்களும் திருட்டு போன பணமும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறது எனக்கு சரியா படல ஆண்டி. அவரா கூப்பிடுவார்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறத விட நாம அங்க போய் உட்கார்றது தான் நல்லது. தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க ஆண்டி. நிலத்தை விக்கிறதுக்கு கூட நீ இவ்ளோ யோசிக்கலையேம்மா. ஏமா நம்ம பணத்தை வாங்குறதுக்கு ஏமா இப்படி யோசிக்கிற? அந்த பணம் நமக்கு கிடைக்கணும் தானே சார் இவ்வளவு தூரம் சொல்றாரு. மரியாதையா சாரோட போயிட்டு வா. அங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்க அப்பாடி. அந்த ஆளு முன்னாடி நான் எப்படி போய் நிக்கிறது? நீங்க ஏன் தயங்கி தயங்கி நிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அத்தை. திருடு போனது நம்ம பணம். அது கிடைக்கணும்னா நாம தான் ஸ்டேஷனுக்கு அலையணும். நீங்க கூட வாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். நான் வரல தேனு. எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல. எனக்கு அந்த மனுஷனை பத்தி கேள்விப்பட்டப்பவே அவ்வளவு கோவம் வந்துச்சு. அந்த ஆளை நேர்ல பார்த்தேன்னா என்ன மீறி ஏதாவது பேசணும்னு பயமா இருக்கு. பழசெல்லாம் மறந்துருங்க அத்தை. நமக்காக தானே சார் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. தேடி வந்த உதவிய உதறி தள்ளுறது நாகரிகமா எனக்கு தெரியல அத்தை.
நடந்ததை நினைச்சு நாம இப்ப முரண்டு பிடிச்சா ரொம்ப தப்பாயிரும் அத்தை. சார் தான் கூட இருக்கார்ல. மயிலு, நீயாவது வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். சார் நீங்க போங்க, நான் மயில கூட்டி ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். சரி தானே, சீக்கிரம் வாங்க. வரேன் ஆண்டி. வா மயிலு, போயிட்டு வந்துடலாம். சார்ந்தது குருமூர்த்திக்கு தலையில கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவே தட்டி வைப்போம், அப்பதான் நம்ம கட்டுக்குள்ள இருப்பான். ஓகே சார். குருமூர்த்தி வணக்கம் சார். சூடா ஒரு டீ சொல்லியா? குரு, முன்னெல்லாம் நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ ஓடி வருவ, இப்ப என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்ற? யூனிஃபார்ம் போட்ட உடனே ஆளே மாறிட்ட போல. எந்திரியா? என்ன என்ன குருமூர்த்தி? உக்கார், உக்காருன்னு சொல்றான்ல. என்ன குரு இதெல்லாம்? முதல்ல பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்து, சார்னு கூப்பிடு. இங்க நான் தான் அதிகாரி, நான் சொன்னாதான் யாரா இருந்தாலும் உட்காரணும். புரியுதுல்ல? நீ இன்ஸ்பெக்டர்னு சொல்லு. நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர்னா நான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். அத நீயே சொல்லிக்கிட்டா எப்படி? நான் சொல்லல, ஊருக்குள்ளார 4 பேர் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. நீ தூக்கி போற எலும்பு துண்டுக்காக உன்னை பெரிய மனுஷன் என்ன சாமின்னு கூட சொல்லுவானுங்க. அதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கியா என்ன? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். கேட்டா நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, எஸ்டேட் இருக்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் உண்ணுதா? இல்ல, நீ வெறும் மேனேஜர் மட்டும்தான். உன் சொத்துன்னு இருக்குது கொஞ்சம் தாயா. ஆனா நான் அப்படி இல்ல. இந்த ஊரே இப்ப என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சுத்துப்பட்டு 383 கிலோமீட்டர்லயும் என் ஆர்டர் இல்லாம எதுவும் அசையாது. அவ்வளவு. ஏன் அமைச்சர், சிஎம், பிஎம் யாரா இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள வரணும்னா நான் கிரீன் சிக்னல் காட்டணும். என் பவர் என்னன்னு இப்ப புரியுதா உனக்கு? புரியுது, புரியுது சார். நீங்க ஆளு மொத்தமா மாறிட்டீங்கன்னு புரியுது. ஆனா அதுக்குள்ள பழசெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீங்க மறந்துடுவீங்கன்னு நான் நினைக்கல. நாட்டாயன், பழசுங்கிறது குப்பை மாதிரி மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். உங்க பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு சார். இந்த யூனிஃபார்ம் நீங்க போட்டிருக்கீங்களே, இது மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சது என்னாலதாங்கிறத மறந்துட்டு பேசாதீங்க. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை உட்கார வச்சு இன்னும் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா நீ பண்ண திருட்டு வேலைக்கு உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டி. இன்ஸ்பெக்டர், எங்க வந்து கத்துற? தொலைச்சிருவன், ஜாக்கிரதை. ஆனா இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை கௌரவமும் இருக்குது. தேவையில்லாம என்ன திருடன் திருடன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. திருடன் திருடன் சொல்லாம யோகியனா சொல்லுவாங்க. வேணா இன்ஸ்பெக்டர், நீங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. நீயா இருக்கவும் தான் இந்த எல்லையோட நிக்கிறேன். அக்யூஸ்ட் மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணன்னு வையி, தாங்க மாட்டேன். எனக்கு புரியலையா?
இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு என்ன கூப்பிட்டு இப்படி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்க? நீ எந்த திருட்டு வேலையும் செய்யல. இல்ல 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 இல்ல. யோ, அவனுங்களை இழுத்துட்டு வாயா. ஓகே சார். நாட்ராயா, இவனுங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. டேய், நாம ஆமான்னு சொன்னதுக்கே அடி விழுந்தது. முதலாளி இல்லன்னு சொல்றாரு. என்னென்ன விழ போகுதோ. நாட்ராயா, என் பொறுமையை சோதிக்காத. நாட்ராயன் இந்த ஸ்டேஷன்ல வச்சு நான் உரிச்சிட்டேன் 4 பேர் பேசினா உனக்கு தான் அசிங்கம். மரியாதையா உண்மையை ஒத்துக்க. நிலத்தை வித்த அந்த மயிலோட வீட்டுல இருந்த பணத்தை இவன்ல வச்சு நீ தானே எடுக்க சொன்ன. ஏன் பேச மாட்டேன்ற நாட்ராயா? தப்பு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா தப்பு வெளியே தெரியாத மாதிரி செய்யணும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஆளுங்களை தான் நம்ம செட் பண்ணணும். இல்லனா காட்டி கொடுக்காத விசுவாசிகளாவது பிடிக்கணும். ஆளுங்களுக்கு புத்தியும் இல்ல, விசுவாசமும் இல்ல. லட்டிய வாங்கறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டானுங்க. பரதேசிங்களா, காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களா? உங்க 2 பேரையும் இங்கே வெட்டி போட்டாலும் தப்புலடா. நாட்ராயா, அமைதியாரு. ஏன் அதுக்குள்ள அவங்க மேல பாயற? யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு உனக்கு தெரியல. கூலிக்கு மாரடிக்கிற 10 பேர் உன் பக்கத்துல இருந்துட்டா நீ பெரிய தாதாவா? மயில புடிச்சு லாக் பண்ணு நீ எங்கிட்ட சரண்டர் ஆயிருந்தீன்னா அவளை புடிச்சு ஏதோ குடோன்ல அடைச்சி வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை போலீஸ் பாதுகாப்போட நான் நடத்தி கொடுத்திருப்பேன். ஆனா நீ அவளை ஃபாலோ பண்ணி வெறும் ஆதாரத்தை மட்டும் புடிச்சு கொடுன்னு சொன்ன. கடைசியில என்னாச்சு? ஓவர் கான்பிடென்ட்ல என்ன மாதிரி ஒரு போர்வால புடலங்கா வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நாட்ராயா, அதுக்கப்புறம் என்னாச்சு? உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பன்னு ஆதாரத்தோட வந்து உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி விட்டால. அதுக்காக தான் இந்த திட்டத்தையே போட்டேன். அந்த பால்காரி குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். போயும் ஒரு பொண்ணை பழி வாங்கறதுக்கு இதுவாயா ரூட்டு? ஆம்பளையே இல்லாத வீட்டுல போய் திருட சொல்லியிருக்கிய, அசிங்கமா இல்ல உனக்கு? இன்ஸ்பெக்டர் நாட்ராயா, கோவப்படாத. நியாயமான போலீஸா இருந்தா இதை விட உன்னை கேவலமா நடத்தி இருப்பாங்க. ஆனா நியாய தர்மத்துக்கு கூட ஒரு ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். டீல் பேசுறதுக்கு முன்னாடி உன்னை 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாதான் என் மனசாட்சி என்ன மன்னிக்கும். என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த பணத்தை எங்க வச்சிருக்க? மட்டில தான் இருக்குது. போய் எடுத்துட்டு வா. நாட்ராயா, இனிமே இந்த கேஸ்ல உன் பேர் வராம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி மொள்ள மாதிரித்தனம் ஏதாவது பண்றதா இருந்தா என்னோட ஆலோசனையை கேட்டு நான் சொல்றபடிதான் நீ பண்ணணும். புரியுதா? ஓ நாட்ராயா,
இப்போவும் சொல்றேன், காவல்துறை உங்கள் நண்பன் தான். சரியா? போயிட்டு வாங்க. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. அப்பா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. கழுத, எப்ப பாரு இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல இருக்கிறது இல்ல. உங்களுக்கு இப்போ என்னப்பா வேணும்? தண்ணி வேணுமா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். ஒரு நிமிஷம்ப்பா. என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க? அசிங்கப்படுத்திட்டாமா? என்னையோ அசிங்கப்படுத்திட்டா. என் வாழ்நாள் முழுக்க என் விட்டு காலமா பெரிய முதலாளி முன்னக்கூட நான் இவ்வளவு அசிங்கப்பட்டதில்ல. என்னால நம்பவே முடியலப்பா. யார் அப்படி பண்ணது? வேற யாருமா? அந்த குருமூர்த்தி தான். என்னப்பா சொல்றீங்க? அவர் ஏன் அப்படி பண்ணாரு? அந்த கோமதி வீட்டுல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக நான் 2 பேரும் அனுப்பியிருந்தேன்ல, அவனுங்க என்ன காட்டி கொடுத்துட்டானுங்க. அத வச்சு அந்த குருமூர்த்தி என்னையே போட்டு பார்த்துட்டாமா. அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாப்பா? அதிகாரம் பதவி நம்மளால தானப்பா அவருக்கு திரும்ப கிடைச்சது. அதுக்குள்ள அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரா? ஆமாம் கண்ணு, அப்படியே விட்டிருந்தோம்னா என் நேரம் செயலுக்குள்ளார கடந்து தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருப்பானேன்னு அவனை நான் பரிதாபப்பட்டு வெளியே கொண்டாந்தேன். இருந்தாலும் தண்ணியில இருந்து தப்பிச்ச தேடு காப்பாத்திரவன் கையவே கொட்டிச்சாங்கிற மாதிரி இன்னைக்கு அவன் என்னையே சீண்டி பார்த்துட்டாமா. அவனோட அதிகார வெறிய நான் அடக்கணும், அதை அழிக்கணும். இந்த நாட்டாயம் அருங்கதை நான் அவனுக்கு காட்டணுமா? காட்டலாம்ப்பா. அவனுக்கு ஒரு காலம் வந்த மாதிரி நமக்கும் ஒரு காலம் வரும்ல. அன்னைக்கு நாம திருப்பி அடிக்கலாம்ப்பா. ஆனா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு போய் காஃபி கொண்டு வரேன். வாமயிலு, உனக்காக தான் வெயிட்டிங். உட்காரு. ஜீவா தம்பி, முதல்ல மயில பொய் சொல்றான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க திருடன்களை புடிச்சிட்டு வந்தீங்க பாருங்க, கிரேட் ஜாப். உண்மையாவே உங்களை நான் பாராட்ட தாங்க செய்யணும். மயில, நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. போலீஸ் ட்ரைனிங் படிச்சிட்டு இருக்கிற பொண்ணு, உனக்கு தெரியாதது இல்ல. எந்த ஒரு திருட்டு கேஸ்ன்னு வந்தாலுமே எல்லாரையும் போலீஸ்காரன் திருட மாதிரி தான் யோசிப்பான். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தர் மேல சந்தேகத்தையே உண்டு பண்ணும். நானும் அப்படிதான் எல்லார் மாதிரியும் உங்க வீட்டு ஆளுங்க மேல சந்தேகப்பட்டேன்.
ஜீவா தம்பி இந்த திருட்டு பசங்களை புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சது. நான் பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. யானைக்கும் அடி சறுக்கும்ல. எனக்கு புரியுது சார். கடமைன்னு வந்துட்டா நான் 100% நேர்மையா நடந்துக்குவேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. உன்னை நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா இவனுங்களை நான் தப்பிக்க விட்டுருக்கலாம். இல்ல இவனுங்களை வேற மாதிரி சொல்லுங்கடான்னு நான் சொல்லி இருக்கலாம். ஏன் இந்த பணமே எனக்கு கிடைக்கலன்னு கூட நான் போய் சொல்லி இருக்கலாம். ஆனா நான் அப்படிலாம் சொல்லல. இவனுங்களை அடிச்சு உதைச்சு உண்மையை வர வச்சு உன் பணத்தை வாங்கி வச்சிருக்கேன். இந்தாமா. என்னமா பாக்குற? இது உன் வீட்டுல திருட்டு போன 3 லட்சம் பணம். இதுல ஒத்த ரூபா கூட அவனுல செலவு பண்ண விடாம ஜீவா தம்பி பிடிச்சிட்டு வந்துட்டார். வாங்கிக்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். என் வாழ்க்கையே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி சார். அம்மா நன்றி எனக்கு எதுக்கு சொல்றீங்க? ஜீவா தம்பிக்கு சொல்லுங்க. இந்த பாருமா, பணத்தை ஒரு மனுஷன் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா வாழ்க்கையில ஒரு நல்ல மனுஷன் நம்ம கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா உனக்கு ஜீவான்னு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. இவர் உனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராதுமா.